ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் கம்ப்யூட்டிங் உடைய ஃபர்ஸ்ட் லெசன், இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம். பேசிக் கம்ப்யூட்டிங் ஃபர்ஸ்ட் லெசன் ஒன்றும் இல்லைங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன்ல நம்ம என்ன கிளாஸ் பார்த்தோமோ, இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, இந்த மாதிரி சில பேசிக்கான கான்செப்டை பார்த்தோமா இல்லையா? சிபியூனா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் இதுல இருக்கும். இதுல ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அது என்னன்னு சொன்னா கம்ப்யூட்டர் மெமரி. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் மெமரினா என்ன? கம்ப்யூட்டர் வந்து எப்படி வந்து இப்போ நீங்க வந்து உங்க பிரெயின்ல மெமரியை சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? உங்க வாழ்க்கையில் நடக்கிறத, பேசுறத எல்லாமே பிரெயின்ல சேவ் பண்ணிக்கிறீங்க. கம்ப்யூட்டர் எப்படி அதோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்குது? அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி அக்சஸ் பண்றது, எப்படி நம்ம பார்க்கிறது, அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இதான் வந்து கம்ப்யூட்டர் மெமரி. ஸோ கம்ப்யூட்டர்ல ரெண்டு வகையான மெமரி இருக்குமா? எத்தனை வகையான மெமரி இருக்கு? 2. ரெண்டு வகையான மெமரி பிரைமரி. இருக்கு. ஒன்னு வந்து பிரைமரி மெமரி. ஸோ பிரைமரி மெமரி என்ன சொன்னா சிபின்னு சொல்றாங்களே, சிபினா என்ன? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். எஸ், குட். சிபியுனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ நமக்கு எப்படி பிரெயின் இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஒரு பிரெயின் இருக்கு, அதுதான் சிபியு. இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டால டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியக்கூடிய ஒரு மெமரி தான் பிரைமரி மெமரி. புரியுதா உங்களுக்கு? ஸோ கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு பிரெயின் இருக்கா இல்லையா? அந்த பிரெயின்லயே ஸ்டோர் ஆகி அக்சஸ் பண்ணக்கூடிய மெமரி தான் பிரைமரி மெமரி. இந்த மெமரி ரொம்ப 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 ஃபாஸ்டா இருக்குமா? ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மெமரியை. ஆனா நீங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ண உடனே இந்த மெமரி வந்து ஆஃப் ஆயிரும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்ப கம்ப்யூட்டர் ஆன் புரியுது. பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த மெமரி என்ன இருக்கும், உங்களை அக்சஸ் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆன உடனே இதில் உள்ள எல்லா டேட்டாவும் லூஸ் ஆயிரும். நீங்க திரும்ப கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி தான் இந்த பிரைமரி மெமரியை பார்க்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேம். ரேம் சொன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரோம் அப்படின்னு சொன்னா ரீட் ஒன்லி மெமரி. நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தரேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மெமரி. கம்ப்யூட்டருடைய ஃபர்ஸ்ட் மெமரி என்னன்னா பிரைமரி மெமரி. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரினா இப்ப நம்ம பென்டிரைவ் போடுறோமா இல்லையா? அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கு, 500 GB, 200 GB. நீங்க வந்து உங்களுடைய ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். இதை வந்து நீங்க அக்சஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா நீங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணாலும், கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் நீங்க சேவ் பண்ண ஃபைல் அப்படியே இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்க வந்து ஒரு புக்கை சேவ் பண்ணி வைக்கிறீங்க, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஆஃப் பண்ண பிறகு திரும்ப ஆன் பண்றீங்க, திரும்பியும் அந்த புக் அங்கதான் சேவ் ஆயிருக்கும். இல்ல ஒரு வீடியோ சேவ் பண்றீங்க, வீடியோவை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்க, கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அந்த வீடியோவை நீங்க பார்க்கறதா இருந்தா நீங்க பார்த்துக்கலாம். ஆனா அக்சஸ் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா டேட்டா வந்து பெர்மனண்டா இருக்கும். இதுதான் செகண்டரி மெமரி. ஸோ பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரி வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல உள்ள சிபியூ இருக்கா இல்லையா? அந்த சிபியூ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆனா அதுதான் வந்து செகண்டரி மெமரி விட ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஃபாஸ்டாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மெமரி எப்படி மெஷர் ஆகுது. இப்ப நம்ம மைண்ட்ல எப்படி மெமரி மெஷர் ஆகுதுன்னு சொன்னா, நான் தமிழ்ல பேசுறேன், ஒரு லாங்குவேஜா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஒரு தமிழ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு மெமரி ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஒண்ணு லாங்குவேஜ் என்ன? கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு எழுத்து தான். ஒன்னு ஜீரோ, இன்னொன்னு ஒன்னு. ஸோ ஜீரோஸ் ஒன்ஸ் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். நீங்க பேசுறதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு புரியாது. நீங்க பேசுற இங்கிலீஷ் லாங்குவேஜோ, தமிழ் லாங்குவேஜோ, இல்ல வேற எந்த லாங்குவேஜோ கம்ப்யூட்டருக்கு சுத்தமா புரியாது. கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதுதான் பைனரி லாங்குவேஜ். பைனரினா ரெண்டே ரெண்டு டிஜிட் தான் இருக்கும், ரெண்டு மூணு கூட தெரியாது. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்றாங்க, இதை என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜீரோவை வந்து பிட்டுங்கிறாங்க, இல்ல ஒண்ணுங்கிறீங்க, அது ஒரு பிட்டுங்கிறாங்க. ஸோ பிட்ஸா சேவ் ஆகுது கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பைட்ஸ். புரியுதா உங்களுக்கு? அதாவது கம்ப்யூட்டர் வந்து பிட்ஸா சேவ் ஆகுது. 8 பிட்ஸ், இப்ப 0 1 1 0 அது மாதிரி 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட்டா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி
கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு அட்ரஸ் இருக்குமா இல்லையா? இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் தான் இருக்கும். 0111 அப்படியான நம்பர் இருக்கும். இதுக்கு வந்து மெமரி செல்லுங்கிறாங்க. மெமரி செல் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டோரேஜ் லொகேஷனுக்கும் ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு இடத்த ஸ்டோர் பண்றீங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ற இடத்துக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டு அட்ரஸ் இருக்கா இல்லையா? இந்த தெரு, இந்த ஊர், இந்த இருக்கா, பின்கோடுன்னு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு இந்த தெரு, இந்த அட்ரஸ் லெட்டர்ஸா இருக்காது, நம்பர்ஸா இருக்கும். ஓகேவா? இதுதான் மெமரி செல். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து கம்ப்யூட்டர் வந்து மெஷர் பண்றாங்க. சோ மெஷர் பண்ணும்போது கம்ப்யூட்டருடைய அளவை நம்ம எப்படி பாக்குதுன்னு சொன்னா, அதாவது ஒரு ஒரு கேபின்னு சொல்றாங்க. ஒரு கேபி என்ன சொன்னா, இப்ப நம்ம ஒரு பிட்டை பார்த்தோம், பைட்டை பார்த்தோம். ஒரு பிட்டுங்கிறது ஒரு 0 ஆர் 1. ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்டு சேர்ந்ததுதான் ஒரு பைட். 8 பிட்டு சேர்ந்ததுதான் ஒரு பைட். சோ 1024 பைட்டு சேர்ந்ததுதான் ஒரு கேபிங்கிறாங்க. ஓகே, ஒரு ஒரு கிலோ பைட் அப்படிங்கிறாங்க. ஒரு கிலோ பைட் சொன்னா 1024 பைட் இருக்கு. ஓகேவா? சோ இதை எப்படி மெஷர் பண்றதுன்னா 2 பவர் 10 பைட்ஸ் சொல்றாங்க. 2 பவர் 10னா நம்பர் 2 வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? மல்டிப்ளை பண்ணா 1024 பைட்ஸ். ஸோ 1 KB இஸ் ஈக்குவல் டு 1024 பைட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கேபிக்குள்ள 1024 பைட் இருக்கு. அடுத்து ஒரு எம்பிக்குள்ள 1024 கிலோ பைட் இருக்கு. உதாரணத்துக்கு இது சாக்லேட் வச்சுக்காங்களேன். இந்த சாக்லேட்டுக்குள்ள 1024 கொக்கோ விதைகள் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த ஒரு சாக்லேட்டுக்குள்ள 1024 கொக்கோ விதைகளை அரைச்சு அந்த சாக்லேட் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இந்த இந்த பாக்ஸ் வச்சுக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ள 1024 சாக்லேட் இருக்கு. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு பிட்ல 8 பைட்டு, ஒரு கேபியில 1024 பைட்டு, அதே மாதிரி ஒரு எம்பிங்கிறாங்க. எம்பினா மெகா பைட். மெகா பைட்னா 2 பவர் 20 பைட்ஸ். 2 பவர் 20னா நம்பர் 2வை 20 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? கேபினா என்ன? 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது. எம்பினா என்ன? 20 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது. மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் கிடைக்குமா? இந்த நம்பரை நீங்க மனப்பாடம் பண்ண முடியாட்டியும் 1024 நம்பரை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 1024 நம்பர் தான் திரும்ப திரும்ப வரும். ஓகேவா? சோ 1024 பைட் ஒரு கேபியில் இருக்கிற மாதிரி 1024 கேபி வந்து ஒரே ஒரு எம்பியில இருக்கான். ஒரு பாக்ஸ்லயே 1024 சாக்லேட் இருக்கான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜிபி. இப்ப 1024 கேபி ஒரு எம்பியில இருக்கிற மாதிரி 1024 எம்பி ஒரு ஜிபியில இருக்கான். அதுதான் ஒரு ஜிபி. ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் கிகா பைட். 2 பவர் 30. அதாவது நம்பர் 2வை 30 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன நம்பர் கிடைக்குமோ அத்தனை பைட்ஸ் இருக்குமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெராபைட், டிபி. டிபின்னு சொன்னா 1024 ஜிபி ஒரு டிபியில இருக்குமா? ஓகேவா? ஸோ இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா 1024 இப்ப அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ இருக்கா இல்லையா? அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூவோட 1024 மல்டிப்ளை பண்ணா நமக்கு அதுக்கு அடுத்த யூனிட்டோடைய ஒரு யூனிட் கிடைக்கும். ஓகேவா? 1024 கேபியோட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு ஒரு எம்பி கிடைக்கும். 1024 எம்பியோட மல்டிப்ளை பண்ணாதான் ஒரு ஜிபி கிடைக்கும். 1024 ஜிபியோட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு ஒரு டிபி கிடைக்கும். ஓகேவா? இதை மெமரி சைஸ் ஒரு யூனிட்ஸ். அடுத்து என்ன பார்க்கணும்? பிரைமரி மெமரி. ஒரு பிரைமரி மெமரி பார்த்தோம். இது 2 வகையான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஒண்ணு என்னது? ரேம் பார்த்தோம். ரேம்னா என்ன? ரேண்டம் அக்சஸ் மெமரி. அடுத்து என்ன? ரீட் ஒன்லி மெமரி, ரோம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே பிரைமரி மெமரிங்கிறாங்க. ரெண்டுமே சிபியூல தான் இருக்குங்கிறாங்க. ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்டா ஆக்சஸ் ஆகும் சொல்றாங்க. ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரோமோடைய டைப்ஸை பார்த்துருவோம். சரிங்களா? ரோமை பொறுத்த வரைக்கும் ரீட் ஒன்லி மெமரி. இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அதாவது இந்த ரோம்ல ஒரே ஒரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது பெர்மனன்ட். அதை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதுதான் ப்ரோம், ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அடுத்து பாத்தீங்கன்னா எரேசபிள் ப்ரோம். எரேசபிள்
ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஏற்கனவே ப்ரோம் பார்த்தோம். ஒரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதை அழிக்க முடியாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர் தான் ப்ரோக்ராம். புரியுதா? ஆனா இதுல அழிக்க முடியும். எப்படி அழிக்க முடியும்? அல்ட்ரா வயலட் லைட் யூஸ் பண்ணி அழிச்சு அதெல்லாம் பண்ணனா ரீப்ரோக்ராம்னா நம்ம திரும்பியும் வேற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோம். ஸோ ப்ரோம்ல அல்ட்ரா வயலட் லைட் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்றாங்களா? இதுல என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணி பார்ஷியலா மாடிஃபை பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ண முடியாது. இதுதான் ப்ரோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா ரேமுக்கும் ரோமுக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். ரேமுக்கு என்ன, ரேம்னா என்னன்னு சொன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேம்னா நீங்க ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். ரோம்னா ரீடு மட்டும் தான் பண்ண முடியாது, ரீடு ஒன்லி மெமரி. ஸோ ரீடிங் ரைட்டிங் என்ன? இப்ப கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம், இதான் ரீடிங். கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து டெலீட் பண்ணி ரோம்ல மாத்த முடியாது. அப்படி மாத்துறதா இருந்தா எரேஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ரோம் பார்த்தோம். ப்ரோம்னா அல்ட்ரா வயலட் யூஸ் பண்ணி எரேஸ் பண்றாங்க, ப்ரோம்னா எலக்ட்ரிக்கலி எரேஸ் பண்றாங்க. ஓகேவா? ஆனா ரேமை பொறுத்த வரைக்கும் ரீடும் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க கொடுக்குறீங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க மாடிஃபையும் பண்ணிக்கலாம், அதான் ரேம். ரோம்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க மட்டும் தான் முடியும், ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இதுதான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு நோட் புக் இருக்கு. அந்த நோட் புக்கை வந்து நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்க. அந்த நோட் புக்கை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எழுதுறீங்க, எழுதிட்டு திரும்ப அடிச்சுட்டு திரும்ப எழுதுறீங்க. இதுதான் ரேம். ரோம்னு சொன்னா இப்போ ஒரு பலகை இருக்குன்னு வைங்களேன், ஒரு பலகை இருக்கு, இல்லாத ஒரு கோல்டு இருக்கு. அதுல ஒரு தடவை நீங்க ஒரு தங்கத்துல வந்து ஒரு எழுத்தை பொறிச்சிடுறீங்க. அந்த எழுத்தை பொறிச்ச பிறகு அவ்வளவுதான், அதை அடிக்கடி மாத்திட்டு இருக்க முடியாது. இதுதான் ரேமுக்கும் ரோமுக்கும் வித்தியாசம். ஸோ இது ஏன் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம் மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கணும், அது மாத்தவே கூடாது. அதுதான் ரோம் வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸை பார்க்குறோம். கம்ப்யூட்டர்ல ஜூம்ங்கிற சாஃப்ட்வேர் நமக்கு தேவைப்படுது. அப்படி தேவைப்படும் போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றோம். இதுக்கு தான் ரேம் தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ரேமுக்கும் ரோமுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து பாத்தீங்கன்னா கேட்ச் மெமரி. ஸோ நம்ம பிரைமரி மெமரி எது எங்க இருக்குன்னு பார்த்தோம், சிபி இருக்குன்னு பார்த்தோம். இந்த கேட்ச் மெமரி என்னன்னா ஸ்பீட் பூஸ்டர். உங்க கம்ப்யூட்டருக்கு ஸ்பீடை பூஸ்ட் பண்ணி விடுறது தான் கேட்ச் மெமரி. ஸோ கேட்ச் மெமரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிபிலையும் இருக்காது, மெயின் மெமரி செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க பென்ட்ரைவோ ஹார்ட் டிஸ்கோ வச்சிருக்கீங்க, அதுலயும் இருக்காது, சிபியிலும் இருக்காது. ஸோ பிரைமரி மெமரியிலும் இல்ல, செகண்டரி மெமரியிலும் இல்ல. ஓகேவா? சிபினா பிரைமரி மெமரி, மெயின் மெமரி செகண்டரி மெமரி, ரெண்டுக்கும் நடுவில் உட்காந்துக்குமா. எதுக்குன்னு சொன்னா இப்ப நான் கம்ப்யூட்டர்ல என்னென்ன பாக்குறேனோ அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ண டக்குன்னு ஓப்பன் ஆகணுமா, டக்குன்னு அல்ட்ரா ஃபாஸ்ட்ல ஆக்சஸ் பண்றதுக்காக தான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்குது. எதை ஸ்டோர் பண்ணி வைக்குது? ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் டேட்டா இன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த கம்ப்யூட்டர்ல அடிக்கடி நான் ஜூமை பார்க்கன்னு வைங்களேன், ஜூமை சீக்கிரம் ஓப்பன் பண்ற மாதிரி ஜூம் பண்ணி எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இதுதான் கேட்ச் மெமரி. இந்த கேட்ச் மெமரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபாஸ்டா இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும், ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதனாலதான் நீங்க கேட்ச் மெமரியை அடிக்கடி கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கேட்ச் மெமரி வந்து நிறைய ஃபுல் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். நீங்க ஒரு ஆப்பை நீங்க ஓபன் பண்றதா இருந்தா நீங்க டக்குன்னு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணலாம். ஓகேவா? வெயிட் பண்ண தேவையில்லை. இதான் என்னது, கேட்ச் மெமரி. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்னா என்ன? இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ, புத்தகமா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்னு பாத்தீங்கன்னா அதான் மோஸ்ட் காமன் செகண்டரி ஸ்டோரேஜ். இப்ப நம்ம கம்ப்யூட்டர் எல்லா கம்ப்யூட்டர்லயும் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிஸ்க் இருக்குமா,
ரீட் ஆர் ரைட் ஹெட். ரீட் ரைட் சொன்னா இதுல நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ணவும் முடியும், டெலீட் பண்ணவும் முடியும், புது ஃபைல் ஆட் பண்ணவும் முடியும். இதுல கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்கும். ஆக்சஸ் ரொம்ப ஸ்பீடா பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து மேக்னெட்டிக் டேப். இந்த மேக்னெட்டிக் டேப்ல எந்த மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க. ஏன்னு சொன்னா அந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ல நிறைய டேட்டா தேவைப்படுமா. அந்த நிறைய டேட்டா தேவைப்படும் போது நிறைய டேட்டா உள்ள மாதிரி ஹார்ட் டிஸ்க் வாங்க ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா. ஓகேவா. ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லினா சிப் இது. அது வந்து சிலிகான் சிப்ல வந்து தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஆனா இந்த மேக்னெட்டிக் டேப்பை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல அந்த ஃபில்மை கோட் பண்ணியிருப்பாங்க. கோட் பண்ணி நீங்க ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு அதிக டேட்டா வாங்கலாம். இதுதான் மேக்னெட்டிக் டேப். ஓகேவா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் எவல்யூஷன். இப்போ வந்து சிடி இருக்கா இல்லையா, இது ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் வந்து சிடி ராம். சிடி ராம்னு சொன்னா ஒரு தடவை ஒரு ஒரு வீடியோ சேவ் பண்றீங்க அந்த சிடியில, வெறும் 600 MB தான் இருக்கும். அதுல அந்த சிடியை வந்து வெறும் 600 MB தான், 1 GB கூட கிடையாது, ஒரு பாதி எம்பி தான் இருக்கும். அந்த பாதி எம்பி சேவ் பண்றீங்க, அதை மாற்றவும் முடியாது, டெலிட் பண்ணவும் முடியாது. இதான் சிடி தான். அடுத்து பாத்தீங்கன்னா சிடிஆர். சிடிஆர்னா லேசர் ரைட்டர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றீங்க இந்த சிடிய. ஓகேவா. இதுல என்ன பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது, டெலிட் பண்ணவும் முடியாது. ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா சிடிஆர்டபிள்யூ. ஆர்டபிள்யூன்னு சொன்னா இதுல வந்து நீங்க சிடியை நீங்க ஒரு ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணவும் முடியும், டெலீட் பண்ணவும் முடியும், எரேஸ் பண்ணவும் முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா டிவிடி. ஸோ டிவிடி தான் சிடி மாதிரி டிவிடி. இதுல கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் டிவிடிக்கான வித்தியாசம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் மெமரி. இன்னைக்கு நம்ம பென்ட்ரைவ் வச்சிருக்கோம், மெமரி கார்டு இருக்கு, எல்லாமே இருக்கா இல்லையா. ஓகேவா. அதே மாதிரி நீங்க ஒரு கேமரா வச்சிருக்கீங்கன்னா அந்த கேமரா மெமரி கார்டு இருக்கும், உங்க போன்ல மெமரி கார்டு இருக்கும். இன்னும் மெமரி கார்டு யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. ஓகே, எல்லாரும் பென்ட்ரைவ் யூஸ் பண்றாங்க. ஸோ பென்ட்ரைவ்னு சொல்றோம் நம்ம. இதெல்லாம் என்னது, ஃபிளாஷ் மெமரி. இதெல்லாம் மாடர்ன் போர்ட்டபிள் ஸ்டோரேஜ். நம்ம எங்க வேணா தூக்கிட்டு போய்க்கலாம். ஓகேவா. ஸோ ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிக்கலாம், கேமரால யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு பவர் தேவை. இந்த பென்ட்ரைவ்லாம் பவரே தேவையில்லை. அப்படியே நீங்க மாட்டி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அந்த மெமரியை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா எஃபிஷியண்டா இருக்கும். இதை வந்து நீங்க எத்தனை தடவை வேணா நீங்க டெலீட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், திரும்ப சேவ் பண்ணிக்கலாம், போர்ட்டபிள் எங்க வேணா தூக்கிட்டு போய்க்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த லெசனுக்கான சாராம்சம். ஓகேவா. அடுத்து இதுல வந்து உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன். பிரைமரி மெமரி என்ன, செகண்டரி மெமரி என்ன புரியுதுக்கா சொல்றேன். ஸோ பிரைமரி மெமரினா ஒரு ஓப்பன் நோட் புக் ஓப்பன் பண்ணும் போதுதான் அதுல உள்ளதை நீங்க பார்க்க முடியும். நோட் புக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல உள்ளதை நீங்க பார்க்க முடியாது. அதுதான் பிரைமரி மெமரி. நீங்க கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணும் போது மட்டும்தான் அந்த டேட்டாவை நீங்க பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா உங்களுக்கு லூஸ் ஆயிடும். செகண்டரி மெமரின்னு சொன்னா நீங்க கம்ப்யூட்டர் ஆன்ல இருந்தாலும் புக்ஸ் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணியிருக்கும், லைப்ரரி மாதிரி. ஓகேவா. ஸோ லைப்ரரியில புக்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கு, நம்ம புக் ஓபன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைப்ரரியில வந்து எல்லா புக்கும் ஸ்டோர் பண்ணியிருக்கா இல்லையா, சேஃபா இருக்கா இல்லையா. ஓகேவா. அந்த புக்கை நம்ம க்ளோஸ் பண்ணாலும் லைப்ரரியில இருக்கும், அதை எப்போ எடுத்து படிச்சுக்கலாம். இதான் வந்து செகண்டரி மெமரி. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு புரியல டவுட் கேளுங்கம்மா. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சது சார். ஓகேம்மா. ஸோ இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே. சரி. ஓகே சார்.